Most of the pregnant women நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க NIPT டெஸ்ட்ங்கிறது. That is non-invasive prenatal test. இந்த non-invasive prenatal testங்கிறது it is non-invasive. அதாவது வந்து non-invasiveங்கிறது எந்த வகையிலும் அந்த யூட்ரஸ்குள்ள இருக்கிற அந்த ஊம்பை நம்ம எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. என்ன genetic testingன்றது it will be decided by the geneticist. Okay, either it will be a single test where a single test might give the answer, or else sometimes ரெண்டு டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், and probably it may also be 2+1 also. அதுக்கு மேலயும் போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. வணக்கம், நான் டாக்டர் ஹேம்லதா, ஒர்க்கிங் as a medical genetics consultant at Sri Ramakrishna Hospitals, Coimbatore. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து I thought let us discuss about prenatal diagnosis. ஓகேங்களா? Prenatal diagnosis as such வந்து it is it's a diagnostic procedure. Most of the pregnant women நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க NIPT டெஸ்ட்ங்கிறது. That is non-invasive prenatal test. இந்த non-invasive prenatal testங்கிறது it is non-invasive. அதாவது வந்து non-invasiveங்கிறது எந்த வகையிலும் அந்த யூட்ரஸ்குள்ள இருக்கிற அந்த ஊம்பை நம்ம எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. பட் ஸ்டில் we are doing some screening test. ஓகேங்களா? ஸ்க்ரீனிங் வந்து யூஸ்வலா that is done to rule out the most commonly reported chromosomal aneuploidies. ஓகேங்களா? So that is non-invasive prenatal test. அது பண்றதுக்குன்னு சில இண்டிகேஷன்ஸ் இருக்கும். அதை வந்து the obstetrician will decide and they will carry forward. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரெக்னெண்டா இருக்கிற அந்த ஃபீமேலோட பிளட் சாம்பிள்ல இருந்து பண்ற டெஸ்ட். அதுல the most common chromosomal aneuploidies will be ruled out. Say for example, chromosome number 21, 18, 13 and sex chromosomal aneuploidies. இதெல்லாம் யூஸ்வலா ரூல் அவுட் பண்ணிடுவாங்க. aneuploidyங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா alteration in the chromosomal number. ஓகே, ஸோ யூஸ்வலாக இதுதான் ரொம்ப காமனாக ரிப்போர்ட் ஆகிற aneuploidies. அதனால தான் அதை மட்டுமே ஸ்க்ரீன் பண்ணுறது. அதே மற்ற aneuploidies யூஸ்வலி இட் கோஸ், அதை வந்து நம்ம பிக் பண்ணவே முடியாது. தட் வில் கோயிங் ஃபார் அ ஸ்பான்டேனியஸ் மிஸ்கேரேஜ். ஸோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜராக மட்டும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தட் இஸ் நாட் அ டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர். வேரஸ் மூவிங் ஆன் டு த டாபிக் பர் சே, மீ ஆஸ் அ ஜெனடிசிஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம இந்த ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் பற்றி ஒரு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா there are certain procedures that are involved, and this procedure என்ன ப்ரொசீஜர் பண்ணணுங்கிறத வந்து it will be decided based upon the gestational age of that particular mother, be decided based on whether that particular individual, அந்த மதரும் அந்த ஃபாதரும் or else the couple பண்ணிருக்கிறது கன்சாங்னஸ் மேரேஜா, அதன் மூலமா ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்க ஒரு குழந்தை நார்மலா இருக்கா இல்ல ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கா, ஆல்ரெடி இருக்கிற குழந்தைக்கு இருக்கிற சில பிரச்சனைகள் ஜெனட்டிக் டிஸார்டர் மாதிரி நமக்கு தெரியறதா, இல்ல அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட பிறந்த சிப்ளிங்ஸ் இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருந்துச்சு, அது ஜெனட்டிக் டிஸார்டர் தான் சொன்னாங்க, ஆனா நாங்க அதை எந்த வகையிலும் எவாலுவேட் பண்ணல, இன்ன வரைக்குமே அவங்க பெட்ரிடனா தான் இருக்காங்க, இன்ன வரைக்குமே அவங்க கொஞ்சம் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கு, மென்டலி ரிட்டார்டா இருக்கிறாங்க, பிசிக்கல் டிசபிலிட்டியோட இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஹிஸ்டரி சம் ஆர் அதர் வைல் டிராயிங் அ பெடிகிரி, வைல் கெட்டிங் ஹிஸ்டரி ஃப்ரம் கன்சிக்யூட்டிவ்ல 3 ஜென்ரேஷன் அங்கே ஒர்க் அப் பண்ணுவோம். ஸோ அதில் கிடைக்கிற க்ளூஸ் மூலமா வீல் கம் டு அ கன்க்ளூஷன் தேர் இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் ரன்னிங் இன் திஸ் பர்டிகுலர் ஃபேமிலிங்கிறத எங்களுக்கு ஓரளவில் கொண்டு வர முடியும். சே இட் கேன் பி அ குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி. கொஞ்சம் அந்த பர்டிகுலர் அஃபெக்டட் இண்டிவிஜுவலோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சு we can come to a conclusion. ரொம்ப காமனான குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி அந்த குழந்தையோடைய இல்லை அந்த இண்டிவிஜுவலோட பிக்சர் பார்த்தாவே எங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கு இன்னதான் டெஸ்ட் நாங்கள் டிசைட் பண்ணிடுவோம். இல்லை அது இல்லைன்னா based upon the presentation we might decide on the genetic test. So that will be discussed later. இப்போ வந்து what are this prenatal diagnostic procedures என்னென்ன இருக்குன்னா, chorionic villus sampling ஒன்று இருக்குது, amniocentesis இருக்குது, cordocentesis இருக்குது. So what is this chorionic villus sampling? So it is nothing but chorionic villus biopsy. What is this chorionic villus? It is nothing but அந்த மதர் பிரெக்னெண்டா இருக்கும்போது அந்த கர்ப்பத்தில் இருக்க சிசு இருக்கும், அண்ட் மோர்ஸோ நஞ்சுக்கொடி, தட் இஸ் இந்த பிளாசண்டா இருக்கும்.
ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா வில் டூ அன் இன்வேசிவ் ப்ரொசீஜர் அண்டர் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் ஸ்கேன் பண்ணிட்டு சைமல்டேனியஸாக ஸ்கேனும் பண்ணுவோம். வில் லொக்கேட் த பொசிஷன் ஆஃப் பிளசண்டா. பிளசண்டா எங்கே இருக்குது, முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா இல்லை கீழே லோ லையிங் இருக்கா, வில் அசஸ் த பொசிஷன் ஆஃப் பிளசண்டா. அல்ட்ராசவுண்டில் ஒரு சைடில் பார்த்துட்டே இருப்பாங்க. அண்ட் தென் தேல் இன்சர்ட் நீடில். ஓகே, திஸ் அ ஒயிட் போர்ட் ஸ்பைனல் நீடில் தட் வில் பி இன்சர்ட்டட். ஸோ அந்த நீடில் வந்து மதரோட ஸ்கின், abdominal musculature, uterus எல்லாம் cross பண்ணிட்டு it will reach the placenta. Placenta once reach ஆனதுக்கப்புறம் from there ஒரு negative the negative pressure create பண்ணி with which they'll aspirate tissue. That is called the chorionic villus biopsy. அந்த tissueல இருந்து we will do the DNA extraction and that DNA will be that of the fetal DNA. அந்த DNA will be subjected to genetic testing. என்ன genetic testing ன்றது it will be decided by the geneticist. Okay, either it will be a single test where a single test might give the answer or else sometimes ரெண்டு டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் and probably it may also be 2+1 also. அதுக்கு மேலயும் போகிறதுக்கான chances உண்டு. Okay, so this will be done when there is a previous history or else in the present pregnancy 11 weeksல பண்ற அந்த ஸ்கேன்லயே some abnormality தெரியுது. So when the NT is elevated, so அந்த மாதிரி நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இந்த chorionic villus sampling will help us to do a genetic testing and coming to a diagnosis of what that particular fetus is having. என்ன abnormality the fetusல இருக்கு நமக்கு தெரிஞ்சுக்கும்.